ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தக்காளி சட்னி. டக்குன்னு அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி தக்காளி சட்னி. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இது ஒரு வெரி சிம்பிள் ரெசிபிங்க. டிஃபன் கடையிலலாம் டக்குன்னு ஒரு தக்காளி சட்னி வேணும், கார சட்னி வேணுங்கும் போது இந்த ரெசிபி பண்ணுவாங்க. உப்பு புளிப்பு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. கொஞ்சமாக இந்த சட்னி பரிமாறிட்டு அந்த மற்ற சாம்பார் தேங்காய் சட்னியோட இந்த சட்னி சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த டிஃபன் கடை தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவசரத்துக்கு டக்குன்னு ஒரு சட்னி வேணும்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே 4 தக்காளி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருவோம். நான் இங்கே எடுத்துருக்கிறது ஆப்பிள் தக்காளி. இதில் புளிப்பு பெருசாக இருக்காது, கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும். இது நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு. நாட்டு தக்காளினா கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்ருக்குறோம். தக்காளி கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி வேண்டாம், அது கட் பண்ணி எடுத்துட்டு மீதியை நம்ம சின்ன சின்ன பீசஸாக ரஃப்பாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற தக்காளி எல்லாமே நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி, கூடவே கலருக்காக ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் பெருசாக இருக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கு வேண்டி சேர்த்துருக்குறோம். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தான், ஒரு சின்ன சுண்டக்காய் அளவுக்கு புளி தான் சேர்த்துருக்குறேன். இது ஆப்பிள் தக்காளி நான் எடுத்துருக்கிறேன். இதில் புளிப்பு கம்மி, கொஞ்சம் இனிப்பு சுவையும் இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த புளி சேர்க்கிறேன். இதுவே நீங்கள் நாட்டு தக்காளி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக புளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துருக்கிற தக்காளி கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தாலும் இந்த புளியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. புளி ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. நான் இங்கே கல்லுப்பு ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துருக்குறேன். இப்போ இதையெல்லாம் தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இங்கே தக்காளி எல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்குறோங்க. ஸோ சட்னியை கண்டிப்பாக வதக்கிக்கணும். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நான் இங்கே தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இது நல்ல டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்குங்க. நல்லெண்ணெயும் பெஸ்ட்டு சாய்ஸு, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் இந்த சட்னியை தாளித்து பாருங்கள். நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுறலாங்க. நல்லா 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டாச்சு. அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற அந்த சட்னியை உள்ளே சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விடுவோம். அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போய் சட்னி கொஞ்சம் கெட்டியாகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். சட்னியோட உப்பு புளிப்பு காரம் பேலன்ஸ் ஆகி கொஞ்சம் டேஸ்ட்டு தூக்கலாக தரக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. ஜாகரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுடலாம். ஏன்னா சட்னி வதங்கி வரும்போது தெரிக்கும். ஸோ மூடியை போட்டு விட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தால் அவ்வளோதாங்க. அருமையான தக்காளி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. இது அவசரத்துக்கு செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி. டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம இந்த தக்காளியோட கொஞ்சம் கார உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வதக்கி விட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லி தோசைக்கு இது ஒரு அருமையான காம்பினேஷன். நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சட்னியை டக்குன்னு பண்ணிடலாம். தோசைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.